உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை, பட் என்ன டிசைன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா? ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல உங்க ஐடியாவை மட்டும் ஃபீட் பண்ணா போதும், சூப்பரான டிசைன் கொடுக்கும். நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ராம்ப்ட் கோபாய்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு, அங்க போயிட்டு நீங்க உங்களோட ஐடியாவை ஃபீட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் தரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த வெப்சைட்ல ஒரு என்ட்ரி அடிச்சிருங்க. ஓகேவா? என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் லேர்னிங்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வெப்சைட்ல வேணும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 2 மோட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் மோடு அப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மோட். பெட்டர் டு சூஸ் ஸ்டாண்டர்ட் மோட். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு இது கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டு நமக்கு வந்து என்னென்ன பேஜ் வேணும்னு சொல்லிட்டு இதுவே நம்மளுக்கு கேட்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, ஜஸ்ட் நான் வந்து டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். நம்மளுக்கு இங்கே வந்து வெப்சைட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் பேஜ். ஓகே, நல்லா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸோட லிஸ்ட், என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கா, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ எனக்கு இந்த இது எனக்கு வேணும் அப்படின்னா நான் இதை கிளிக் பண்ணிட்டு நான் போனேன்னா வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே வந்து வியூ காட்டுது. இப்போ இதோட கோடு எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் கோடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பியூர் HTML. இதை நீங்க காப்பி பேஸ்ட் VS கோட்ல பண்ணாலும் இதே மாதிரி டிக்டோவா வந்துடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லா பேஜுக்கும் உங்களுக்கு வந்து கோட் அவைலபிள் ஆயிரும். இப்போ இதை நீங்க எடிட் பண்ணா ஜஸ்ட் நீங்க எடிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்துடும். இந்த டிசைனை நீங்க மாத்துறதுனாலும் மாத்திக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் தெரிஞ்சுக்க முன்னாடி ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டோட பேரு stitchwithgoogle.com. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதோட லிங்க் இருக்கு. இதோட ரிசோர்ஸ் எல்லாமே வந்து என்னோட பயோல லேர்ன் டுகெதர் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டேன். அங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க.